கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான கிருபை, இரக்கம், அன்பு, சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் என்று, உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, இது நம்மளுடைய கடமை. நாம் ஒவ்வொருவரும் வேதத்தை நாம் வாசிக்கிறதல்ல, அதை தியானிப்பது நம் கடமை. அதனால் எனக்கு பைபிள் படிக்கிறதுக்கு, அதாவது சரியாக தியானிக்கிறதுக்கு எனக்கு தெரியலை, வேதத்தை வாசித்துறேன், எனக்கு தியானம் பண்ணுறதுன்னா தெரியலைன்றவங்க தொடர்ந்து என்னோடு இணைந்து இந்த தியானத்தில் பங்கு கொள்ளுங்கள். நிச்சயமாகவே தேவன் நம் வாழ்க்கையில் அநேக காரியங்கள்லேருந்து அவர் விடுதலை கொடுப்பார். ஆமேன், அல்லேலூயா. ஒரு பொருத்தனையோடு கூட நாம் இதில் பயணம் பண்ணுவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் யாக்கோபு 1வது அதிகாரத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். இந்த அதிகாரத்தில் தேவன் என்ன சொல்லுகிறார், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அதை நான் தெளிவாகவே வாசித்தே நாம் தியானம் பண்ணலான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தேவனுக்கும் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், அதிகாரம் 1. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரராகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுவதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இதுல யாக்கோபு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன தியானிக்க போறோம் தெரியுமா? இதுல அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? இந்த பொறுமை, அதாவது நீங்கள் பலவிதமான சோதனைகளுக்குள் நீங்கள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று எண்ணி அறிந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா சந்தோஷப்படுங்களாம். சோதனை வந்தா நம்ம சந்தோஷப்படணுமா? இவர் சொல்றாரு யாக்கோபு, நம்ம சந்தோஷப்படுறோமா சோதனை வந்தா? பாருங்க, இதான் தியானம். அப்போ நம் வாழ்க்கையில் நடந்த அந்த சோதனைகளில் நாம் சந்தோஷப்பட்டிருக்கோமா? எனக்கு இது கர்த்தர் அனுமதித்தது நல்லதுக்குன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டிருக்கோமா? பிரியமானவர்களே, சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் இப்போ ஒரு பையன் டெஸ்ட் எழுதுவான், எழுதிதான் பாஸ் ஆவான். அது போல நமக்கு ஆண்டவர் ஒரு பரீட்சை வைக்கிறார். என்ன பரீட்சை அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சோதனை கொடுக்கறது இல்ல, நாம் நம்மளுடைய ஆசையினால இச்சைகளினால இழுக்குண்டு போய் நம்ம சோதனையில விழலாம், இல்ல சாத்தான் நமக்கு சோதனை கண்ணியை விரிக்கலாம். இப்படி பல விதத்திலும் வறுமை ஒழிய தேவன் நம்மை சோதிக்கிறதல்ல. நமக்கு சோதனை நம்மளால வருது, இல்ல பிசாசுனால வருது. அப்போ இந்த சோதனை வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறாராம்? நம் விசுவாசத்துக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தியானம். அப்ப நம்ம பொறுமையா இருக்கிறோமா? விசுவாசம் ஒரு காரியத்துல ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருக்கு, சோதனை, நம்மளால ஒண்ணும் முடியலன்னொன்னே மனுஷங்களை தேடி ஓடுறோமா? இல்ல நம்ம வேற ஒரு முடிவு எடுக்கிறோமா? இல்ல, விசுவாசத்தில் நிலைத்திருந்து கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாம் பொறுமையாய் கர்த்தர் செய்யும் வரையிலும் நாம் காத்திருக்கும் போது சந்தோஷமாய் சந்தோஷப்படணும்னா என்ன செய்யணும்? வேத வாசிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், ஜெபிக்கணும். அதுதான் சந்தோஷம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது, அதுதான் நமக்கு பலன். சோதனை வரும்போது நாம் இன்னும் கிட்டி சேர வேண்டும் தேவனை, இன்னும் அதிகமாக. சிலர் சொல்லுவாங்க, நான் 2 மாசமா வருவாங்க ப்ரேயருக்கு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப சோர்வில் இருக்கும்போது நல்லா கடவுளை அறிஞ்சவங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான். அந்த சோதனை வரும்போது அவங்க ரொம்ப சோர்வாக வரும்போது ஒரு கேள்வி கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, பைபிள் படித்து எவ்வளோ நாள் ஆகுது? இல்லை, நான் படிக்கலை, 2 மாசமா படிக்கலை. எப்படி பிரியமானவர்களே நமக்கு சமாதானம் வரும்? சோதனை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? ஒரு சின்ன விஷயம் நடந்த உடனே கர்த்தரை விட்டு விலகி விடுவது, விசுவாசத்தை விட்டு விலகி விடுவது அல்ல. நாம் தேவனுக்குள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நீடிய பொறுமை. எவ்வளவு நாளைக்கு?
கர்த்தர் செய்து முடிக்கும் வரையிலும் அவர் செய்வார். தண்ணீர் மேல் நடந்தவர், செங்கடலை இரண்டாக பிளந்தவர். இந்த விசுவாசம்லாம் நமக்குள்ள வரணும். மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவன் நமக்கு செய்வார், செய்து முடிப்பார். நிச்சயமாக இந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள அவர் வழி செய்வார். எப்படி? அவர் சொல்றாரு, நான் அவாந்தரத்தில் ஆறுகளையும் வனாந்தரத்தில் வழிகளையும் உண்டாக்குகிற தேவன். அப்ப அவர் தான் நமக்கு ஒரு வழியை உண்டாக்குவார், தப்பிச்சல்ல, நம்மளை காத்துக்கொள்வார். இந்த வசனங்களின் மூலமாய் தியானித்து நாம் விசுவாசத்தோடு நீடிய பொறுமையாய் இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு சொல்றார், சந்தோஷமாக எண்ணுங்கள், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இன்னைக்கு அநேக விழுந்து போகிற காரியங்கள்ல நமக்கு பொறுமை இல்லாத ஒரு காரியம். யாக்கோபு சொல்றாரு, பொறுமையுள்ளவன் உத்தமன். பொறுமை மிகவும் அவசியம். எல்லா நேரத்திலையும், சோதனை நேரத்திலும் பொறுமை அவசியம், எந்த நேரத்திலையும். அப்போ இந்த பொறுமைக்கு வைக்கிற டெஸ்ட் தான், அந்த பரீட்சையில தான் நம்ம ஜெயிக்கணும். எப்போ? சோதனை வரும்போது, நமக்கு துன்பம் வரும்போது, நமக்கு பாடுகள் வரும்போது, நாம் கைவிடப்பட்ட நிலைமையில் கதறி நிற்கும் போது, எந்த நிலைமையிலும் நாம் விசுவாசத்தை இழந்து விடாதபடிக்கு பொறுமையோடு பூரணமாய், அவர் சொல்றாரு பாருங்க, பூரணம், ஒன்றிலும் குறைவில்லாத. நம்மகிட்ட எல்லாம் இருக்கு, ஆனா பொறுமை இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, குறைவில்லாத படிக்கு என்னவா பொறுமையை பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நம் வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலும் பொறுமையோடு இருக்க நாம் கற்றுக்கொள்ளும்படியா யாக்கோபு சொல்லுகிறார். நாம் இருக்கிறோமா அப்படி? அதை தியானிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளில் ஒரு தியானத்தில் முக்கியமாக நமக்கு யாக்கோபு மூலமாய் நாம் தெரிந்து கொள்வது, நாம் சோதனைகளின் நடுவில் பொறுமையோடு சகித்து கொண்டு விசுவாசத்தில் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவர்க்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சில காரியத்தில் நமக்கு ஞானம் இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்டால் கொடுப்பார். அவர் ஞான கண்மலை. அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரே, ஞானத்தினால நிரப்பும், எனக்கு ஞானம் தாங்க, என் பிள்ளைங்களுக்கு ஞானம் தாங்க, குடும்பம் நடத்துறதுக்கு என் பேர பிள்ளைங்க, என்னோட குழந்தைகளுக்கு ஞானம் கொடுங்க, என் பிள்ளை படிக்கிறதுக்கு ஞானம் கொடுங்க கேட்கணும். அல்லேலூயா. ஆனாலும் அவன் எவ்வளவாகினும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். பாருங்க, நீ கேளு, ஆனா சந்தேகத்தோடு கேட்காத. கேட்டா கர்த்தர் செய்வார் என்ற முழு விசுவாசத்தோடு கேளு, கர்த்தர் நிச்சயமாய் தருவார். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். பெரிய காற்று புயல் வீசும்போது அவ்வளோ பெரிய கடல் கொந்தளிக்குது, அலை பாருங்க எப்படி வருதுன்னு. அப்போ நம்ம சந்தேகப்படுறோம்னா அந்த மாதிரி தான் இருக்கிறோமா, அங்கிட்டு ஓடி இங்கிட்டு ஓடி, அதை பார்த்து இதை பார்த்து இல்லை. பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், சந்தேகப்படக்கூடாது. நாம் சந்தேகப்பட்டா தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் செய்கிற அநேக அற்புதங்களுக்கு முன்னாடி அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, பார்த்தீங்களா? நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? ஆம் பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்க வேண்டும். நம்ம பொறுமையோடு, அந்த பொறுமை பூரணமான கிரியை செய்ய வேண்டும். இதனால நாம் வேதனைப்படாத படிக்கு, என்ன செய்வோம்னு நினைக்காத படிக்கு நாம் சந்தோஷமா இதை எண்ண வேண்டும். இதுதான் தியானம். சரிங்களா? இப்ப அடுத்த வசனத்துக்கு போகலாம். ஆனாலும் அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. யாரு? சந்தேகப்படுறவன் காற்றில் அடிபட்ட அந்த கடல் அலை காற்றில் எப்படி மோதி அலைக்குதோ அதே மாதிரி அலைவான்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ அதை மாதிரி அவன் ஒன்று கூட தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றார். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இருமனம், ரெண்டு மனம், இங்கிட்டா அங்கிட்டா, இதுவா அதுவா.
செய்யணும்னு நினைப்பாங்க, செய்ய மாட்டாங்க. நம்புவாங்க, அப்புறம் நம்ப மாட்டாங்க. இருமனம் இல்லை, ஒரே மனம்தான். கிறிஸ்துவுக்குள் ஒரே விசுவாசம், நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, பூரண நம்பிக்கை வேண்டும். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து, ஒரு ரொம்ப நம்ம தாழ்மையில் இருக்கிறோம், கர்த்தர் நம்மளை உயர்த்துறாருன்னா கர்த்தருடைய நாமத்தை நம்ம மேன்மை பாராட்டணும். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அவனும் அப்படித்தான். அதுதான் யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். மனுஷங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. ஆம் பிரியமானவர்களே, என்றைக்கு நமக்கு இறுதி நாள்ன்றது, இறுதி மூச்சுன்றது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதனால நாம் எல்லாவற்றிலும் தாழ்மையுள்ளவர்களாய், பொறுமையுள்ளவர்களாய் தேவ சமூகத்தில் நான் அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று யாக்கோபும் சொல்லுகிறார். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதில் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். சூரியனுடைய வெயில் படப்பட பூ எப்படி வாடுதோ அது மாதிரி ஐஸ்வர்யான் ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். அதனால அதை குறித்து அவன் மேன்மை பாராட்டணும்னு அவசியம் கிடையாது. ஐஸ்வர்யவான் தான் தாழ்ந்தாலும் அதை குறித்து சந்தோஷப்படட்டும். அல்லேலூயா. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நான் அப்பதே சொன்னேன் இல்லையா, அவனவன் தன் சுய இச்சையினால். ஒருத்தன் பெரிய பணக்காரனானு நினைச்சதுனால பல வழியில் போயிட்டு கடனில் விழுந்துட்டு, ஆண்டவரே நான் கடனாளி ஆகிட்டேன், கடன் வீங்கணும், நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், சொல்லுங்கன்னு ஜெபிக்கிறதுனால ஒன்றுமே காரியம் ஆகாது. ஏன்னா நம்ம தான் இழுத்துட்டோம். சுய இச்சையினால் இழுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கடனாளி ஆகிட்டோம், சோதனைக்குள்ளே விழுந்துட்டோம். சில பிள்ளைங்கள் காதலில் விழுந்துருவாங்க, ரொம்ப மயக்கத்தில் விழுந்துட்டு கல்யாணம் முடித்த பிறகு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சுய இச்சையினால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். திருமண வாழ்க்கையே அவங்களுக்கு சோதனை ஆயிரும். வேண்டாம். கர்த்தருக்காய் விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருப்போம், பூரண பொறுமையோடு காத்திருப்போம். ஹல்லேலூயா. பின்பு இந்த இச்சை என்ன பண்ணுதான், இச்சையானது நம்மளை இழுக்குதில்ல. அடுத்து இந்த இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என்ன அருமையான சத்தியம் பார்த்தீங்களா? ஒரு ஆசை, ஒரு பெண்ணை பார்த்த உடனே ஒருத்தனுக்கு ஆசை வருதுன்றதுன்னா அந்த ஆசையில தான் அவன் தவறு பண்றான். இச்சை, முதல்ல இச்சை, அடுத்து பாவம் பண்றான். அந்த பாவம் அவனை நரகத்துக்கு தள்ளிடும், மரணக்குழியில தள்ளிடும். ஆம் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ வேண்டியது மிகவும் அவசியம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது, பரலோகம் போக முடியாது. அதனாலதான் இந்த சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த வேதத்தை. நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், இதை நாம் தியானித்து அதன்படி நம் வாழ்க்கை மாறினால் பரிசுத்தம். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை பார்க்கலாம். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள், நன்மையான எந்த ஈவும். இது ரொம்ப அருமையான வார்த்தை. ஜெபத்தில் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லி ஜெபிக்கலாம். பாருங்களேன், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும். நன்மையானது ஈவு, பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் வரங்களை கொடுக்கிறார். பார்த்தா அந்த ஒருத்தர் பாட்டெல்லாம் பாடுறாருல, என் தாய் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அவர் சொல்றாரு, நான் குப்பை பொறுக்கிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. அப்போ அந்த பாடல் எழுதுற தாளந்தையும் வரத்தையும் கொடுத்து, ஊழியம் செய்யறதுக்கு வரத்தை கொடுத்து, பிரசங்கிக்கிறதுக்கு வரத்தை கொடுத்த அந்த தேவன் யாரெல்லாம் பார்க்கறது இல்லை. இந்த வரம் அவர்கிட்ட இருந்து வரல,
ஜோதிகளின் பிதாவாகிய, அது எங்க? பரத்திலிருந்து உண்டாகி, பரலோகத்திலிருந்து உண்டாகி, ஜோதிகளின் பிதாவாகிய நம் தேவன் ஜோதியா இருக்கிறார், ஜீவ ஒளியா இருக்கிறார், அவர் வெளிச்சமா இருக்கிறார். அவர் வரும்போது இருள் விலகும் பிரியமானவர்களே. அந்த இருள் தான் பாவம். அவர் இறங்கி வந்து ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எந்த விதமான நன்மையும் வரங்களும் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதனால பாடல் எழுதுறவங்களெல்லாம் பார்த்துட்டு அற்பமா எண்ணாதீங்க. இது தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. வரம், நன்மை, குட்னஸ் கர்த்தரிடத்தில், ஜோதிகளின் பிதாவா. இந்த வசனத்தை கூட நீங்கள் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு ஜெபிக்கும் போது வருகிறதுன்னு சொல்லி ஜெபித்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இப்படி ஆசீர்வாதத்தை வரங்களினாலும் வல்லமைகள்னாலும் நிரப்புங்கப்பா நம்ம ஜெபிக்கலாம். நம்ம பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். அல்லேலூயா. யாக்கோபு 1:17 இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. யாக்கோபு 1:17 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் தாம் முதற் பலன்களான நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்மளெல்லாம் சத்திய வசனத்தினால ஜெனிப்பித்தாராம் பாருங்க. ஜோதிகளின் பிதா, எப்பேற்பட்ட பாக்கியம்! அந்த சத்தியம் இப்பொழுது நமக்குள்ள இருக்கிறதா? நம்மளாம் அவருடைய பிள்ளைகள். சத்திய வசனத்தினால நம்மளை பிறக்க வைக்கிறார். பிறந்திருக்கிறோமா? அதுதான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். நீங்க தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தியானம்னா என்னன்றது தெரியாதவங்க தெரிஞ்சு தியானிக்கிறதுக்கு பழகுங்க. அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம வாசித்துட்டு போன உடனே அந்த கண்ணாடி முன்னத்துல நம்ம முகம் இருந்துட்டு அந்த கண்ணாடி இல்லைன்ன உடனே நம்ம முகம் மறைஞ்சிறது போல நம்ம வாசித்த எல்லாமே மறைஞ்சு போயிடும், நெஞ்சில பதியாது. அதுதான் இரவும் பகலும் தியானம் பண்ணுகிறவன் பாக்கியவான். இரவும் பகலும் தியானம் பண்ணணுமா? தாவீது அப்படித்தான் பண்ணார். அதான் சொன்னார், எனக்கு பிரியமானவன். அதனால எந்த சூழ்நிலையிலும் தாவீது ஜெயம் பெற்றார். தாவீது தோத்து போல. பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்தின் மேல போராட்டம், சத்துரு மேல சத்துரு, சண்டை மேல சண்டை, துக்கம், சொந்த மகனால எல்லாவற்றிலிருந்து விடுதலையானார். ஏன்னா அசைக்க முடியாத விசுவாசத்தை அவர் வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, பிரமாணங்கள் அவர் இருதயத்தில் இருந்தது. சத்தியத்தின்படி அவர் நடந்தார். அவர் செஞ்ச ஒரே ஒரு தப்பு, அந்த பத்சேபால்கிட்ட தப்பு நடந்ததுதான். மற்றபடி அவர் உண்மையில தாவீது தேவனின் இருதயத்துக்கு பிரியமானவர். அவர் சொல்றாரு, உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு இல்லாவிட்டால் நான் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். அவர் இருதயங்கள்ல உம்முடைய பிரமாணங்களை எழுதுன்றார் ஆண்டவர்கிட்ட. சத்தியத்தை அவரோட நெஞ்சில எழுதணுமா? எவ்வளவு வாசிப்பார் சொல்லுங்க. அப்போ சத்தியத்துல நம்ம என்ன செய்யணும்? பிரியப்படணும், சத்தியத்தை நேசிக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். சத்தியம் வேதம், இதுதான் சத்திய வசனம். இந்த வசனத்தினால நம்ம மறுபடியும் பிறக்கணும், ஜெனிப்பிக்கணும். ஜெனிப்பித்தார்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. இது மறுபடியும் பிறந்தவங்களை பார்த்து யாக்கோபு சொல்றார். ஆம் பிரியமானவர்களே, என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்க. அடுத்து, ஆகையால் இவர் சொன்னது போல, ஆகையால் என் பிரியமான சகோதரனே யாவரும் கேட்கிறதற்கு, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கங்க. 1:19 யாக்கோபு 1:19 யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. நம்மலாம் என்ன பண்றோம்னா பேசுறதுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கும், கேட்கவே மாட்டேங்கிறோம். ஆண்டவர் சத்தியத்தை கேட்கணும்னா என்ன செய்யறோம்? செல்லு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல தப்பிச்சு ஓடிடுறோம். யாருனாலும் ஒரு கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஓடிடுறாங்க. இல்லை பெரியமானவர்களே, கர்த்தருடைய வசனங்களை கேட்பதற்கு, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் தீவிரித்து புறப்பட வேண்டும். தீவிரமாய் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியம் செய்யறது கூட நம்ம தீவிரமாய் இருக்கணும். கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகும். சிலர் ஒருங்க எதிர்த்த போன்ல பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பேசவே விட மாட்டாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதை கேட்கவே மாட்டாங்க.
பேசுகிறதற்கு பொறுமையாகவும். அடுத்து, கோபிக்கிறதற்கு தாமதமாக இருக்கணுமா. சட்டுன்னு கோபம் வந்துடக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாதான் ரொம்ப நேரம் கழித்து மீண்டும் மீண்டும் அது மாதிரி நடக்கும்போது கோபிக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாக தான் கோபிக்கணுமா. ஆனாலும் அந்த கோபம், காலையில் வர்ற கோபம் சாயந்தரத்துக்குள்ளே தணிஞ்சிடணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த கோபத்தை நெஞ்சிலே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அது கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. கோபம் வரும். கணவன் மனைவி கடையில் கோபம் வராத ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இருக்காது. ஆனால் அந்த கோபம் சீக்கிரமாய் தணிஞ்சிடும், சாயந்தரத்துக்குள்ளே மறைஞ்சிடும். அடுத்த வார்த்தை, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நீ கோபப்பட்டு என்ன நடக்க போகுது? ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அதுதான் நடக்கும் இல்லையா? சில காரியங்களில் நான் என் கணவரோட வேலைக்கு இந்த ஒரு பொருள் வாங்க போகும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நான் என்ன நான் பிரியப்பட்டு கேட்டாலும் அவர் அதை வாங்க மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் வாங்குவார். இது எப்பயுமே தொடருமா? அப்போ கொஞ்ச நாள் ஆனவுடனே நான் என்ன பண்ணேன், வீட்டில் முதலே முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, இன்னைக்கு நானும் வாங்கக்கூடாது, என் கணவரும் வாங்கக்கூடாது, நீங்கள் வாங்கித்தாங்கப்பா. இப்படி ஜெபிச்சுட்டு போகும்போது பார்த்தா நானும் நினைக்காதா இருக்கும், அவரும் நினைக்காதா இருக்கும். அது வித்தியாசமானதாக இருக்கும். கர்த்தர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, மனுஷனுடைய கோபம் எதுக்காக போகுது? அது கர்த்தருடைய நீதியை நடப்பிக்குமா? இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தியானிக்கிறோம்? பொறுமையாக இருக்கணும். ரெண்டாவது, ரொம்ப விசுவாசம். நம்ம தாழ்த்தணும், கோபப்படக்கூடாது. கேட்கிறதுக்கு தீவிரமாக இருக்கணும், பேசுறதுக்கு பொறுமையாக இருக்கணும், கோபப்படுறதுக்கு தாமதமாக இருக்கணும். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில், இதை நம்ம இப்போ தியானிக்கிறோமா, இதை அப்படியே நம் வாழ்க்கையில் இந்த நிமிடம் முதற்கொண்டு நாம் கடைப்பிடிக்க வேண்டும். உடனே கடைப்பிடிக்க முடியலைன்னா கவலைப்படாதீங்க, டெய்லி கடைப்பிடிங்க. இன்னைக்கு எல்லாம் என்னால் பண்ண முடியலப்பா, 4 கடைப்பிடிச்சிட்டேன், 2 பண்ண முடியலை, பரவாயில்ல. நாளைக்கு அந்த 2 கடைப்பிடிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர்கிட்ட கேட்கணும், அப்பா இது இந்த வேதத்தின்படி, உம்முடைய சத்திய வார்த்தையின்படி என்னை புதிதாய் ஜனிப்பையும் ஆண்டவரே, என்னை மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. இந்த வசனங்கள் என் வாழ்க்கையை மறுரூபம், நான் புதிய மனிதனாய் மாறணும்ப்பா, என்னை வழிநடத்துங்கப்பான்னு ஜெபிக்கணும். வசனத்தை வாசிக்கும் போதே ஜெபிக்கணும். நம்மால முடியாது, தேவனால் ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவர் எப்போ வருவார்னா பரிசுத்தமான இதயத்தில் தான் வருவார். நம்மளை தாழ்த்தினாலே போதும், எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தா போதும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, ஆகையால் இன்னொரு வசனம் இருக்கு, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாவித துர்க்குணத்தையும் நம்ம விட்டுட்டு இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணுமா, இந்த சொன்ன போ இதெல்லாம் என்னால் முடியாது, அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லாம சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கர்த்தர் சொல்றாரோ அந்த வசனங்களை நாம் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அடுத்து பாருங்க, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, நம்மளையே நம்ம வஞ்சிச்சுக்கிறோமா பாருங்க. அடுத்தவன் நம்மளை ஏமாத்தல, நம்மளே நம்மளை ஏமாத்திக்கிறோம். எப்படி? திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். இதுதான் முக்கியம். இந்த திருவசனத்தை இப்ப நம்ம தியானிக்கிறோமா, அதன்படி நாம் நடக்கணும். அது வெறும் வாசிக்கிறதுனால தியானிக்கிறதுனால அல்ல, அதன்படி நாம் நடக்கலைன்னா நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். பெரியமானவர்களே, நானும் ஆண்டவரோட பிள்ளை, நான் வேதம் வாசித்துட்டேன், நல்லா தியானம் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்மை நாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பது மாத்திரம் அல்ல, அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அடுத்து, எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனாய் கண்ணாடியில் தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அப்போ அதை சொன்னேன் இல்லையா, அதுதான். நம்ம கண்ணாடியில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம முகம் நல்லா தெரியும்.
அதை விட்டு நகர்ந்த உடனே நம்ம முகத்தை கற்பனை பண்ணி பார்த்தா நமக்கே தெரியாது. கண்ணாடி முன்னத்தில் நிற்கும் போதான் இந்த வேதம் கண்ணாடி. இந்த பரிசுத்தமான வேதம் நமக்கு நம்மளுடைய முகமல்ல, நம்மளுடைய அகத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு கண்ணாடி, நம் இருதயத்தின் நினைவுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு கண்ணாடி, நம் உள்ளத்தை வெளிக்காட்டுகின்ற ஒரு பரிசுத்த கண்ணாடி. இதை வாசிக்கும் போது தான் தெரியும், அடடா நம்ம எவ்வளோ கோவப்பட்டிருக்கோம், நம்ம தாழ்மை இல்லையே, நம்மகிட்ட பொறுமை இல்லையே, நம்ம இன்னும் மறுபடியும் பிறக்கலையே. இந்த கண்ணாடியில் நீங்கள் முகம் பார்க்கும்போது தான் நம்ம ஒரிஜினல் பிம்பம் என்னன்றது, நம் உள்ளம் இருதயம் என்னன்றதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. யாக்கோபு என்ன அழகா எழுதியிருக்கிறாரு பார்த்தீங்களாப்பா. இதுதான்ப்பா அழகான வசனம், தியானம்ப்பா. அடுத்து, அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடத்தை விட்டு போனவுடன் தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுகிறான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, இதை உற்று பார்க்கணும். அதுதான் தியானம். உற்று பார்க்கணும், சும்மா அப்படி வாசிக்கிறது அல்ல. உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கைகளில் பாக்கியவானாயிருப்பான். ஹல்லேலூயா. பாருங்களேன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த சுயாதீன பிரமாணத்தை நாம் உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கும் போதுதான் நம்ம என்ன பண்றோமா, நம்ம கேட்கிறத மறக்காதபடிக்கு இருந்து நம்ம என்ன செய்கிறோம், அதற்கேற்ற கிரியைகளை நாம் செய்கிறோம். அதுக்கு தான் வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். திருப்பி 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 நம்ம இருதயத்தில் அதை திருப்பி நம்ம சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். வசனங்கள் நம்ம இருதயத்தில் அப்படியே படம் மாதிரி ஓடணும். சில நேரங்களில் ஏதோ ஒரு சின்ன ஒரு செயல்னு வச்சுக்கிங்களேன், யாரோ பேசுனது இல்லை, ஏதோ ஒரு காரியம், இதுக்கு என்ன ஆகும் அப்படின்ற நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதுவே என் இழுத்துக்குள்ள நான் பாத்திரம் தேய்க்கும் போது ஓடிச்சுன்னா நான் உடனே சட்டு நினைச்சுவேன், ஆவியானவரே இந்த எண்ணம் எல்லாவற்றையும் விட்டு தகப்பனே ஒரு சத்தியத்தை எனக்கு உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்கப்பா, சத்தியத்தை தியானிக்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வசனத்தை மனசில் நினைப்பேன், சொல்லி பார்ப்பேன். இல்லைன்னா ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போதான் நம்ம அந்த கவலையிலேருந்து எல்லாவற்றிலிருந்து விடுபட முடியும். கர்த்தருக்குள் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அந்த இடத்துல இருந்து நம்ம அந்த வேதனையிலேருந்து நம்ம விடுபட முடியும். அதையே நினச்சிக்கிட்டு அது ஏன் நேரம் வீணாகணும், நம்ம மூளையை ஏன் போட்டு நம்ம குழப்பணும். தேவனால் கூடாது ஒன்றும் இல்லைன்னு நமக்கு தெரியும். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா போதும்ல, அவர் பார்த்துக்கிட்டு வரல. யெகோவா ஈரே. இந்த விசுவாசம் இருக்கும்போது நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு ஆண்டவரே சொல்கிறார்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை என்னண்டே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகேன்ட்டு. ஏன் கவலைப்படுறீங்க? காட்டுப்புறாவை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்ப்பதும் இல்லை, அவைகளுக்கெல்லாம் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். கவலைப்படாதீங்க. நம்ம கவலை வந்துருச்சுன்னா உடனே ஆண்டவரோட சத்தியத்தை தியானம் பண்ண ஆரம்பிச்சிங்க. அவருடைய வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி 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 அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. போதும், அவரோடு பேசுங்க. கவலைப்பட வேண்டாம். வசனத்தை தியானம் பண்ணுங்க, சத்தியத்தை தியானம் பண்ணுங்க, பூரண பொறுமையோடு காத்திருங்க. ஹல்லேலூயா. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாவை அடக்காமல், இது ரெண்டு விஷயம். ஒன்று பேசுறது, இன்னொன்று சாப்பிட்றது. நிறைய நம்ம ஆவிக்குரியவங்களாக இருந்தாலும் சாப்பாடு விஷயம்னு வந்த உடனே ஒரு இடத்துக்கு போயாச்சுன்னா அந்த இடத்துல லைனில் நிற்காமல், இல்லை சாப்பாடு மற்றவங்களுக்கு இல்லாமல் நம்ம வேகமாக முண்டி அடிச்சுட்டு போய் சாப்பிட்றது, அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்காம நம்மளே அதை இது கட்டுன்னு நம்ம கட்டணும் வயிற்றுக்கு. அதாவது எப்படி வேணால் சாப்பிடணும், எங்கே வேணால் சாப்பாடு கிடச்சா ஓடிடணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம் மனதில் இருந்தால் தன் நாவை அடக்காதவன் பக்தி உள்ளவன் அல்ல. ரெண்டு விஷயமும். ஒன்று பேசுவதும் தான், கெட்ட வார்த்தை பேசுறது, அவ்விசுவாச வார்த்தை பேசுறது. இந்த ரெண்டும் பேசுறதுனால வருது. தன் நாவை அடக்காதவன் சண்டை போடுறவன்.
அடுத்தவங்களை பற்றி குறை பேசுபவன், குற்றம் சொல்லுகிறவன். ஆண்டவர் சொல்ற, உன் சகோதரன் குறித்து நீ ஏன் குற்றம் சொல்ற? உன் கண்ணுல இருக்க முதல்ல உத்தரத்தை எடுத்து போட்டு உன் சகோதரன் கண்ணுல இருக்க துரும்ப நீ பாரு. அதை நம்ம தியானம் பண்ணியிருந்தோம்னா நிச்சயமா நம்ம குறை சொல்ல மாட்டோம். அதையும் மீறி சில நேரம் சொல்லிடுறோம். அப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், ஆண்டவரே நான் அடுத்தவனை பற்றி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கப்பான்ட்டு. இல்லையா? பரிசுத்தமான வாழ்க்கை என்பது எவ்விது வரையும்னா பூரணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் அடைய கடவன் தான் பைபிளில் போட்டிருக்கு. பரிசுத்தத்தில் பூரணப்பட்டுட்டேன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. எப்படியாப்பட்ட ஊழியக்காரராக இருக்கட்டும், 50 வருஷம் செய்த ஊழியக்காரராக இருந்தாலும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் ஒவ்வொரு நாளும் தன் இறுதி மூச்சு உள்ளவரை அல்லது தேவன் வருகை வரையிலும் நாம் பரிசுத்தம் அடைந்து கொண்டே தான் இருக்கணும். ஆம் பிரியமானவர்களே, நம் வாயின் வார்த்தையினால் தன் நாவை அடக்காதவன். சில நேரம் அப்படி பேசிடுறோம், மாமியார் மருமக அம்மா பொண்ணு குடும்பத்துக்குள்ளேயே வாயை திறந்து அவங்க இருதயம் என்ன ஆகும்லாம் நினைக்கிறது இல்லை. கத்தி போல யாக்கோபு பின்னாடி சொல்லுவார், நாவுன்றது ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடும் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபுல வரும். இந்த நாக்கு தான் எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், சண்டைக்கு காரணம் உங்கள் வீட்டில் கணவன் மனைவி கடையில் சமாதானம் குறையிறதுக்கு, உங்கள் வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு மெயின் ரீசன் நாக்கும்பார். அவர் சமையலில் குறை சொல்லுவார், நம்ம வேறு விதத்தில் குறை சொல்லுவோம். இப்படி 2 பேரும் நாக்கை பயன்படுத்துறதுனால தான் பிரச்சனை உண்டாகுதுன்னு சொல்லுவார். அப்போது நம் நாவை அடக்காமல் இருந்து கொண்டு நம் பக்தி உள்ளவன் சொன்னால் அது பொய் இல்லைன்றாரு. அந்த வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன், அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி கொள்ளலாம். யாக்கோபு 1:26, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். வீணா போனவனேன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவனேன்னு அர்த்தம். அப்ப நம்ம பக்தி ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாதான், நம்ம நாவை அடக்கவில்லை என்றால். தாவீது சொல்வார், என் நாவுக்கு காவல் வையும், என் வாய்க்கு காவல் வையும். வாய்க்குள்ள தானே நாக்கு இருக்கு, என் வாய்க்கு காவல் வையும். நானும் ஒரு நாள் அப்படி ஜெபம் பண்ணேன், இதை படிச்சுட்டு, ஆண்டவரே என் வாய்க்கு. அன்னைக்கு தான் நிறைய சண்டை வந்தது. உண்மையில பெரிய மன்னர்ல சாத்தான் நீ ஆண்டவர்கிட்ட நீ பொருத்தனை பண்ணியிருக்கல, ஒன்றை நான் விடுறேன் நான் பாருன்னு சொல்லி அன்னைக்கு வருவான். அன்னைக்கு நிறைய பேசினேன், நைட்டெல்லாம் அழுதேன். என்ன ஆண்டவரே, நான் காலையில் இப்படி பொருத்தனை பண்ணனேப்பா, அவங்கள்ட்ட ஜெபித்தனேப்பா, என்னால் முடியலையே, என்னை மன்னிச்சு ராஜா, எனக்கு வழி நடத்துங்கப்பா. உண்மையில் பரிசுத்தம் என்பது நம்ம நிறைய பேசாமல் இருந்துட்டாலே அது பரிசுத்தம். அடுத்தவங்களை கோல் சொல்ல மாட்டோம், வஞ்சிக்க மாட்டோம், தவறான வார்த்தைகள் பேச மாட்டோம், பிரச்சனை வராது, நம்மளால் எதுவும் இது வராது. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய ஒரு ஊழியக்காரவங்க இல்லை ஆவிக்குரிய ஒரு மனிதன் அப்படின்னு நம்ம பார்த்தா அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க. கவனிச்சு பாருங்க, சாந்தமாக அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் அதை அவங்கள பார்த்த உடனே புரிஞ்சுக்கலாம். ஊழியக்காரங்கன்னு இல்லை, மற்ற யாராக இருந்தாலுமே பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொன்னால் அதிகமாக பேச மாட்டாங்க. நாவை அடக்காதவன் தான் தேவ பக்தி உள்ளவன் என்று நீ எண்ணினாலும் அது வீணாய் போனது. அதனால் இன்றைக்கு அடுத்த ஒன்று, நாம் இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை, தன் நாவை நாம் அடக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்துலையும் சரி, எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், மனைவி சமைச்சு வைக்கிறாளா, உப்பு இல்லையா, ஒரு நாளைக்கு அமைதியாக ஸ்தோத்திரம் சொல்லி சாப்பிடுங்க, அப்புறமா மெதுவாக சொல்லுங்க, உடனே டாப் டூப்புன்னு குதிக்காதீங்க பார். உண்மைதான் பெரியமானவர்களே, தன் நாவை அடக்காமல் எல்லா விஷயத்துலையும் அடக்காமல் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறது. உண்மையில எனக்கு கூட அந்த பழக்கம் இருக்குது. டேஸ்ட் இல்லை அப்படின்னா நிறையா சாப்பிட மாட்டேன். தப்பு தான். கொஞ்சமாக சாப்பிடுவேன், நிறையா சாப்பிட மாட்டேன். ஆனால் குறை சொல்கிறது இல்லை, போதும் அப்படின்னு எந்திரிச்சிடுறது, அதுவும் தப்பு தான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால், நம்ம பக்திமான்னு நம்மளே நினச்சிக்கிட்டோம்னா
அது என்னவா? வீணா போனதாம், வீணா இருக்கும். அடுத்த ஒரு வசனம் 27, 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பு மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. அப்ப எது சுத்தமான பக்தி? விதவைகளை விசாரிக்கிறது, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்வது. இந்த மாதிரி அந்த காரியங்கள் உண்மையிலேயே தேவனுடைய முன்பு மாசில்லாத ஒரு பக்தியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த விஷயத்துல நாம் நடந்து கொள்கிறோமா? விதவைகளுக்கு, அதாவது விதவைகளுக்குன்னு சொல்லும்போது உதவி செய்ய ஆள் இல்லாம கஷ்டப்படுற விதவைகளுக்கு, அவங்களுக்கு அந்த கணவர் இல்லை அப்படின்ன உடனே உதவி செய்கிறதுக்கு இல்லை, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு முடியல, குடும்பத்தில் எதையுமே பார்க்க முடியல, இப்படி நிறையா பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுற விதவைகளுக்கு நிச்சயமாக அது மாதிரி வயதான விதவையாக இருக்கலாம், அவங்களுக்கு காசு இல்லாமல் இருக்கலாம், இவர்களுக்கு நாம் உதவி செய்யும்போது எத்தனையோ நம்ம செய்வோம். இப்போ பணக்காரவங்களுக்கு, நம்ம தெரிஞ்சவங்களுக்கு, அப்படி இப்போ ஒரு பிறந்த நாள்னோடனே 1000 ரூபாய் 1500 ரூபான்னு சொல்லி அவங்க ட்ரெஸ் எடுத்து கொண்டு போய் கொடுத்து நம்ம மேட்டுமையாக நம்மளுடைய சுய கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் நம்ம கிஃப்ட் கொடுப்போம். அதுலெல்லாம் கர்த்தர் பிரியப்படுறவர் அல்ல. மனுஷங்களை வேணா நம்ம பிரியப்படுத்தலாம், ஆனால் தேவனை பிரியப்படுத்தும் காரியம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அப்படி கொடுக்கணும். விதவைகள் படுகிற உபத்திரவத்திலேயே அவர்களை விசாரிக்கிறது. உனக்கு என்ன வேணும், என்ன செய்யுது என்று அவர்களை விசாரிக்கிறது மாத்திரமில்ல, அவர்களுக்கு நம்மளால முடிந்ததை செய்வது. உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்கிறது. இந்த உலகன்றதே பாவம்தான். அப்போ உலகத்தில் உண்டாகுகின்ற எல்லா விதமான பொல்லாங்குக்கும் பாவத்துக்கும் நாம் நம்மை கரைப்படுத்தாதபடி விலக்கி நம்மை பாதுகாத்து கொள்வது தான் சுத்தமான பக்தி. நான் விதவைகளுக்கு நான் நல்லா கொடுப்பேன், திக்கற்ற பிள்ளைகளை நல்லா பார்ப்பேன், ஆனால் நான் அநியாயமாக சம்பாதிப்பேன், ஆனால் நான் பொல்லாதவனாக இருப்பேன், போக்கிரியாக இருப்பேன், என்ன வேணா நான் ரவுடித்தனம் பண்ணுவேன், நிறையா நான் பணம் வச்சுருக்கேன், ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்குறேன், விதவைகளுக்கு கொடுக்குறேன், இல்லை. தேவன் அதில் பிரியப்படுகிறவர் அல்ல. விதவைகளுக்கு கொடுக்கணுன்றது உண்டு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுக்கணுன்றது உண்டு, ஆனால் உலகத்தால் நாம் கரைப்படாத படிக்கு, அநியாயமாய் துன்மார்க்கமாய் பணத்தை சேர்க்காத படிக்கு, பிறரை ஏமாற்றாத படிக்கு, அநியாயமாய் கிடைக்கும் அதிக வருமானத்தை காட்டிலும் கொஞ்சத்தில் வருகிறதே நல்லது, வேதம் சொல்லுது. அப்போ நம்ம திருடி பிரியாணி திங்க வேண்டாம், கஷ்டப்பட்டு உழைச்சி கஞ்சி குடிச்சா போதும்னு சொல்லுது. நம்ம உலகத்தால் கரைப்படாத படிக்கு, மற்றவங்களுக்காக நம்ம பெருமையாக சில நேரம் வாழ நினைப்போம், அதுதான் பெரிய பாவம். ஈக்குவலாக தகுதிக்கு மீறி அது பெற்றவங்க செய்வாங்க. என் பிள்ளை அவங்க வீட்டில் போய் அப்படி இருக்கணும், என் பிள்ளை கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா தகுதிக்கு மீறி கடனை வாங்கி கல்யாணத்தை முடிப்பாங்க. கடைசியில் பார்த்தா வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இவங்க கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு? நான் விரலுக்கு தக்கன வீக்கம்பாங்க. நமக்கு தகுந்த ஒரு துணை ஆண்டவர் அனுப்புவார். அதுக்காக காத்திருந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யும்போது அதனால ஒன்றும் இதை மாதிரி தவறு வரப்போறதில்ல. எல்லா விஷயத்திலும் உலகத்தால் நாம் கரைப்படாத படிக்கு. உலகத்தான் குடிப்பான், நம்ம குடிக்கக்கூடாது. உலகத்தான் நடிப்பான், நம்ம நடிக்கக்கூடாது. உலகத்தார் எல்லா விதமான பாவ இச்சை எல்லாம், சினிமா பார்க்குறது, அதுக்கப்புறம் டிவி பார்க்குறது. ஏன் சினிமா பார்க்கக்கூடாதுன்னா, நம்மளுடைய மனது கெட்டு போய்விடும் சில காரியங்கள். பழைய காலத்து சினிமாலுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நீதி இருக்கும். சினிமா பார்த்தா அவங்க மனசு கூட மாறும். ஓ, கற்புள்ள மனைவி இவ்வளோலாம் கணவனுக்காக பட்டிருக்கிறாளே, ஓ ஒரு பையன் இவ்வளோ அன்பாக இருக்கிறானே, ஒரு தாய் இப்படி இருக்கிறாளே, ஒரு சகோதரன் இப்படி. இப்போ அப்படி கிடையாது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அதை பார்த்து பார்த்து பார்த்ததுனால தான் வெளியே என்ன நடக்குது, அதே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு டெய்லி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவன் உலகத்தால் கரைப்பட முடியாது. ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு
இதை நீங்கள் ஏதோ இந்த வீடியோ வந்து சாதாரணமாக நீங்கள் பார்க்கல பிரியமானவர்களே. தேவன் உங்களை அவர் நேசிக்கிறார். அதனால இந்த வீடியோ உங்களை பார்க்க வைத்திருக்கிறார். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் அடுத்து யாக்கோபு 2வது அதிகாரத்தை தியானிப்போம். யாக்கோபு ஃபுல்லாக முடிப்போம். அடுத்து சங்கீதம், இந்த மாதிரி நம்ம தியானம் பண்ணுவோம். புதிய ஏற்பாடு எதுவாக இருந்தாலும் இந்த யாக்கோபு வந்து நம்ம வாழ்க்கையை அப்படியே மாற்றுகிற ஒரு இதாக இருந்தது. எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப பிடிச்சது. அப்போ தான் சரி இந்த யாக்கோபுவை தியானம் பண்ணுவோம். அடுத்து ஒன்றா பண்ணுவோம். 2வது அதிகாரம் நாளைக்கு பண்ணுவோம். ஒவ்வொரு அதிகாரம் இப்போ இந்த தியானம் பண்ணினதில் இருந்து நீங்களும் நானும் தவறக்கூடாது. அதுக்கு தான் இந்த தியானம். நாளைக்கு வரைக்கும் இதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம கண்ணாடியை பார்த்துட்டு போனது மாதிரி இந்த வசனத்தை மறந்துடுவோம். பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்துக்குள்ள இந்த வார்த்தைகள் யாக்கோபு 1 எழுதப்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் திரும்பி 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 தியானம் பண்ணும்போது, நான் சொன்னேன் இல்லையா, என்னென்ன வசனங்கள் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க, 1, 17, 21 இந்த வசனங்கள் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் எழுதி மனப்பாடம் பண்ணுங்க. அதன்படி நான் இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. இதுதான் தியானம். அதில் நிலைத்திருக்கிறது. அப்படி நாம் நிலைத்திருக்கும் போது ஆண்டவரே நம்ம உள்ளத்துக்குள்ளே வருவார், வந்து நம்மை வழி நடத்துவார். அதுதான் அவர் உள்ளே வர்றதுக்கு வழி. உள்ளே இருக்கிற குப்பை எல்லாம் எடுத்து போட்டுட்டு பரிசுத்தமான வசனங்களை உள்ள நிரம்ப 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 ஆவியானவர் உள்ள வந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு யாக்கோபு 1 அதிகாரம் வசனத்தை நாம் தியானம் பண்ணினோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன், கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை ஏன்னா இப்போ யூடியூப்லலாம் சொல்கிறாங்க, கமெண்ட் பண்ணு, நீங்கள் பதிவு பண்ணுங்கள், நீங்கள் வந்து அதுக்கு திருப்பி பேசலாம், சாட் பண்ணுங்க அப்படின்ட்டு. நீங்கள் என்ன இருதயத்தில் நினைக்கிறீர்கள் என்பதை, என்ன நினைக்கிறீங்க உண்மையிலேயே பிரியப்பட்டா பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். நம்ம கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. பைபிள் படிக்காதவங்களுக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு, யாரோ எனக்கு நேரம் இல்லைன்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இதை தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புங்க. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வீடியோவை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் இந்த யாக்கோபு 1 அதிகாரத்தில் நாம் வாசித்து தியானம் பண்ண எல்லா வசனங்களின் மூலமாய் வசனங்களில் நம்மை நிலைத்திருந்து பூரண பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் தாழ்மையுடனும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நம் நாவை அடக்கி உண்மையான தேவபக்தி உள்ளவர்களாய் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைப்படுகின்ற உபத்திரவத்தையும் விசாரித்து உலகத்தால் கரைப்படாத படிக்கு நம்மை நாம் காத்துக்கொள்ள தேவன் தாமே கிருபை தருவாராக. அவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது அநேகருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோ சாயந்தரம் 5 மணிக்கு 5லேருந்து 6க்குள்ளே நான் போஸ்ட் பண்ணுவேன். பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாம் நாளை சந்திப்போம். காட் பிளஸ் யூ.